தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பரலோகத்துக்கு போகணும்னா, இல்லைன்னா ஆண்டவரோடு இருக்கணும்னா, பரலோகத்துக்கு தாண்டி என் ஆண்டவரோடு இருக்கணும்னா நம்ம காணிக்கை கொடுத்து மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, என் கூட இருக்கிற தோழனுக்கு என்ன போட்டிருக்குன்னா, என் தோழனுக்கு தீங்கு செய்யாமல். எத்தனையோ பேர் தங்க வீட்டில் சண்டை போட்டுருவாங்க, தன்னுடைய நண்பன் கூட சண்டை போட்டுறாங்க, ஆனால் ஊழியம் நல்லா செய்வாங்க, ஆண்டவருக்காக கொடுப்பாங்க. யாரும் பரலவும் போக முடியாது. முதல் வசனம் சொல்ல, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு தீங்கு செய்தீங்கன்னா, உங்கள் கூட உள்ள நண்பர்களுக்கு எதிராக பேசுனீர்களானால் கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. கண்டிப்பாக தேவனோடு நீங்கள் வாழ முடியாது. எப்பவும் நினச்சிக்கணும், இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் என்னை கூட்டு போயிடுவார். கண்டிப்பாக கிடையாது. இதில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான ஒரு காரியம், தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது.